5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மருது பையன் கதையும் இதே மாதிரி ஆயிடுச்சு. 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நம்ம என்னமோ பண்ணுறோம், நாடகம்லாம் போட்டு பார்க்குறோம், ஒரு பிரயோஜனமும் இருக்க மாட்டேங்குது. சே, ஏதாவது பெருசாக பண்ணணும், அப்படியே ஓங்கி சப்புனு காது மணி அரைஞ்ச மாதிரி அவனுக்கு இருக்கணும், அந்த மாதிரி படணும். அண்ணா ஒன்று பண்ணலாம் அண்ணா, பேசாம அவர் வர்ற வழியில வாழைப்பழத்தூளை போட்டு வச்சிருவோம். டமார்னு வழுக்கி விழுந்தாருன்னா அப்படியே படுத்த படுக்க ஆயிடுவாரு. இல்லைன்னா எண்ணெயை ஊற்றி விட்டுருவோம். கீழே விழுந்து கை காலை உடச்சிக்கிட்டாருன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா கலையெண்ணி இல்லாம எதுவுமே நடக்காது. அப்புறம் அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போது கண்டிப்பா அண்ணி மேல ஒரு பாசம் வந்துடுறேன். மாமா, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டா? மருது மாமா சாப்பிடும்போது வேதி மாத்திரையை கலந்து விட்டுருவோம். அப்போ வயிற்றுப்போக்கு ஜாஸ்தியா போய் மாமாக்கு உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கப்போ கலையக்கா ஜூஸ் அது இதுன்னு கொடுத்து உடம்ப தேத்துவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்ல. மாப்பிள்ள, நான் இப்படி சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பேசாம இருக்கிறதே பெட்டர். சைலண்டா இருக்கு மாப்பிள்ள. கொஞ்சம் மாப்பிள்ளைங்கிற மரியாதையை காப்பாத்திக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த ஸ்வேதாவோட காத்தடிச்சிருச்சு. என்ன ஐடியா கொடுக்குறீங்க நீங்க? மந்திரம் பண்றது, மாயம் பண்றது, மருந்து கொடுக்கறது, சே உருப்படி தான் சொல்ல மாட்டீங்களா? கார்த்தி, நீ ஒரு டைரக்டராடா, என்ன ஊத்தணுன்ற? சீரியல்லே அது பழைய கான்செப்டா? சும்மாறா, லேட்டஸ்டாக தான் யோசி. அதாவது சிம்பிளாக இருக்கணும், ஆனால் எவர் கிரீன் ஃபார்முலாவாக இருக்கணும். உதாரணத்துக்கு அப்படியே நம்மளாம் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவோம், நம்ம சதிலீலாவதி படத்தில் வர மாதிரி. அதுல இருந்து ஒரு 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுவோம். சண்டையா? என்ன சண்டை? உனக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்றது? திருவிளையாடல் படம் பார்த்திருக்கியா? அது ஒரு பெரிய ஃபைட் இருக்கும். சிவன் பெருசா, சக்தி பெருசா? அந்த காலத்திலேயே நீ பெரியவனா நான் பெரியவனா ஒரு பெரிய ஈகோ இருந்திருக்கு. அந்த கான்செப்டே இப்ப நம்ம யூஸ் பண்ணி புதுசாக ஒன்று கொண்டாடுவோம். ஓகேவா? அண்ணா சூப்பர்ண்ணா, கை கொடுங்கண்ணா. இது வரைக்கும் ஏதோ நான் தான் பெரிய டைரக்டர் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வீட்ல நீங்க தானே பெஸ்ட் டைரக்டர். வேணாம் 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 வேணாம். டைரக்டர் தொழில்ன்றது ரொம்ப மதிப்பான தொழில், ரொம்ப கஷ்டமான தொழில். அது எனக்கு வேண்டாம், நான் நானாவே இருந்துட்டு போறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணிடணும், யாரும் சொதப்ப கூடாது. ஓகேவா? எல்லாம் ஓகே தான், ஐடியாலாம் நல்லதா இருக்கு. ஆனா ஒரு ஆள் வந்து சொதப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். யார் அந்த கருப்பாடு? வேற யாரு? கண்டிப்பா அம்மா தான். என்ன வெண்ணிலா? பின்ன நீங்க அம்மாவை ஆசையா வெண்ணிலா வெண்ணிலான்னு கூப்பிடுவீங்க. அப்படி கூப்பிடாம நீங்க இருக்கணும். அம்மாவால உங்களை முத்துமாமா முத்துமாமான்னு கூப்பிடாம இருக்கவே முடியாது. அதையும் விட்டுட்டு வேற மாதிரி கூப்பிடணும். சண்டைன்னு வந்துட்டா அதெல்லாம் மறந்துடணும்ல. அதானே கரெக்டான சண்டை. அதெல்லாம் என்னால முடியாது. என்ன நீ பேசுறீங்க? சண்டைன்னு வந்துட்டா நிஜமான சண்டைன்னு நம்ப வைக்கிற அளவுக்கு பண்ணணும். அக்கா, என்னக்கா இது? சும்மா நடிக்க தானே போறீங்க. யோசிக்காதீங்கக்கா, சரின்னு சொல்லுங்க. சரி. அப்பாடா, அண்ணியே ஒத்துக்கிட்டாங்க. எல்லாரும் கை தட்டுங்க. அண்ணா ஆரம்பிக்கலாம் அண்ணா. இல்ல மூடு வருவானா?
நொண்ண மாமா. டேய் செவுட்டு முண்டம், காஃபி கேட்டேன்ல, அதான் கொண்டு வரேன்னு சொல்றேன்ல. சொல்லி 1 மணி நேரம் வருமா வராதா? என்ன மாமா நீ கொண்டு தானே வந்துட்டு இருக்க, அதுக்குள்ள நீங்க 4 வாட்டி காஃபி எடுத்துட்டு வா காஃபி எடுத்துட்டு வான்னு சொன்னா என்ன அர்த்தம்? காஃபி எடுத்துட்டு வான்னு தான் அர்த்தம். வாய் மட்டும் நீளுது, காஃபியை காணோம். குடு. என்ன மாமா? என்ன கருமம் இது? காஃபில சர்க்கரை கலந்தியா இல்ல சாணியை கலந்தியா? உன் மூஞ்சி மாதிரியா இருக்கு. நான்சென்ஸ். ஏன் மாமா இப்படி பேசுற? ஏய், இது காப்பியா? இது காப்பியான்னு கேக்குற? என்ன கலந்த? என்ன கன்றாவிய கலந்த? கழுனி தண்ணி மாதிரி இருக்கு. என்ன முத்து மாமா, நான் எப்பவும் போடுற மாதிரி தான் போட்டேன். ஓ ஓஹோ, அப்ப நீ காப்பியை வந்து சரியா போட்டிருக்க. நான் வேணுட்டே வந்து குறை சொல்றேன். என்ன பார்த்தா பைத்தியம் எடுத்துறதா? நான் மென்டலா? நான் மென்டலான்னு கேக்குறேன். இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? காஃபில சக்கரை கம்மியா இருக்கு இல்ல டிகாஷன் கம்மியா இருக்குன்னு சொன்னா பத்தாதா? அதை விட்டுட்டு இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏ முண்டம், இதுல சக்கரை மட்டும் இல்ல, காப்பியே கம்மியா இருக்குது. இது கபசோட குடிநீரா என்ன காப்பியா? என்ன விட்டா பேசிட்டே போற? என் வேலையில என்ன குறை கண்டுபிடிச்ச? நானும் வாங்குன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லா நேரமும் நான் கரெக்டா சமைச்சுதான் போடுறேன். ஏதோ ஒரு வேலை குடுக்கற காஃபில கொஞ்சம் சக்கரை கம்மி ஆயிடுச்சு இல்லனா சூடு கம்மி ஆயிடுச்சுன்னா அது போய் இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்க? ஏய், அப்படியே காப்பிட்டு மூஞ்சில ஊத்திடும் சொல்லிட்டேன். கேவலமான காப்பியா இருந்தாலும் மூஞ்சில ஊத்தி வேஸ்ட் பண்ண வேணாம்னு பாக்குறேன். ஏய் ஏய் ஏய், காப்பி போட துப்பு இல்ல, வாய் மட்டும் 1.5 கிலோமீட்டருக்கு நீளுது. என்ன திமிரா உனக்கு? கூட கூட பேசிட்டு இருக்க? ஆரஞ்சு பல்ல கண்டிட்டு சொல்லிட்டேன். மாமா இப்படி வல்ல வல்லன்னு பல்ல கத்துற? பல்ல கத்துறது நாயா? நாயா நான் அப்படியே கடிச்சு குறவழி எடுத்துட்டு சொல்லிட்டேன். வெண்ணிலா, என்ன வெண்ணிலா நீ? என்னது இது? அமைதியா இருக்க மாட்டியா நீ? மாமா தான் பேசிட்டு இருக்காருன்னா நீ கூட கூட பேசிட்டு இருக்க. அமைதியா இரு. என்னால அமைதியா இருக்க முடியாது கலை. பார்த்தல எப்படி பேசுறாருன்னு. இப்படி பேசாம மடியில போட்டு கொஞ்சுவாங்களா? திமிரா உனக்கு? வாய பத்தி அவளுக்கு கோணம் ஆயிடுச்சு. கொஞ்சம் இடம் விட்டு அப்படியே தலைமையில உட்காந்துட்டு டிங் 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 நீ காலாட்டுவ. பிச்சு போடுவேன், பிச்சு சொல்லிட்டேன். அப்படி என்ன நீ இடம் கொடுத்துட்ட? அவங்க பொண்டாட்டினா பயங்கரமா தாங்குன்னு தாங்குறாங்க. இந்த வீட்ல நான் சும்மா ஒன்னும் சோறு திங்கல. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு தான் சாப்பிடுறேன். ஏய், நீ சும்மா சோறு தினியா இல்ல குழம்பு ஊத்தி தினியா கவலை கிடையாது. இப்ப நீ என்ன வேலை செஞ்சுட்ட? என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டேன்றேன். வெயிலுன்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம கொரோனா டைம்ல கூட உயிரை பணைய வச்சுட்டு ஆம்பளைங்க வெளியே போய் வேலை பார்த்துட்டு வரோம். எங்க நெத்தி வேர்வை அப்படியே நிலத்துல சிந்துறோம். ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் அப்படியே கஷ்டப்பட்டு அதை சிந்தி சம்பாரிச்சு வந்து கொடுத்தாதான் நீங்க ஹாயா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு பெரிய வீட்டுல அப்படியே பெரிய மகாராணி மாதிரி ஜிங்கி ஜிங்கின்னு நடந்து போறியே, எப்படி போற? எப்படி அதிகாரம் பண்ற? நான் வெளியே போய் கஷ்டப்பட்டனால தான் நீ வீட்டுக்குள்ள அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. எத்தனை பேர் இந்த வீட்டுல நான் வேலைக்கு வச்சிருக்கேன்? எத்தனை பேர் வச்சிருக்கேன்? எல்லாத்துக்கும் நான் சம்பளம் கொடுக்குறேன். நீ அதை பண்ணு, நீ இதை பண்ணு, வேலையை மட்டும் வாங்கிட்டு பெரிய அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிற. என்ன கலர் கலரா புடவை, டிசைன் டிசைனா நகை எங்கிருந்து வந்துச்சு? நான் வெளியே போய் சேத்துலயும் மண்ணிலையும் உருண்டாதான் நீ இங்க ஸ்டைல்லாம் பண்ண முடியும். இன்னமும் தூங்கும் போது கூட தொங்கட்டாவோட தான் தூங்குவாங்களாம். ஸ்டைலா கேட்டா போடலாங்க ஸ்டைலு. இது பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா ஒரு புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியா இருக்கணும்னா வீடு அமைதியா இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வீட்ல இருக்கிற பொம்பளைங்களால மட்டும்தான் முடியும். நாங்க மட்டும் ஆரம்பிச்சா வெளியே போற நீங்க அமைதியாவே இருக்க முடியாது. ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, சொல்லிட்டேன். ஜாக்கிரதை வேர்டை யூஸ் பண்ணிருக்கா, நோட் பண்ணிக்கோடா. மிரட்டுறியா? மிரட்டுற நீ? என்ன மிரட்டு? யார மிரட்டுற நீ? ஏய், பயந்தாலும் பயப்படாத மாதிரி நிப்பண்ணா. தேவையே இல்ல. நீ ஒரு ஆணியம் புடுங்க வேணாம், ஒரு வேலையும் பார்க்க வேணாம். 1000 பேரை நான் வேலைக்கு வச்சுப்பேன். பணம் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, என் வேலை பார்க்க 1000 பேர் வருவாங்க. சட்டையை துவைக்கிறதுக்கு ஒரு ஆளு, வேட்டி துவைக்கிறதுக்கு இன்னொரு ஆளு, இட்லியை போடுறதுக்கு ஒரு ஆளு, சட்னி அரைக்க இன்னொரு ஆளு. எத்தனை பேர் வேணாலும் வச்சுப்பேன். அத்தனை பேர் என் வேலையை பார்ப்பாங்க. நீ தேவையில்ல பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்கிற. ஒரு வீட்டோட அச்சாணி முதுகு எலும்பு எல்லாமே பொண்டாட்டி தான். அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் கூட இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன அச்சானி குச்சானி? இது யாரா? நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். நீங்க என்னடானா அக்காவை குறை சொல்லிட்டே இருக்கீங்க. அதே சாக்குல நீங்க எல்லாரையும் குறை சொல்றீங்க. நாங்க என்ன இந்த வீட்ல வேலை செய்யாமலா இருக்கோம்? ஒரு வீடா இருக்கிறது அந்த வீட்ல இருக்கிற பொம்பளைங்களால தான். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க.
செட்டு சேர்ந்துட்டீங்களா? குரூப்பிசம், மகளிர் மட்டும். போற போக பார்த்தா கலைய கூட பேச வச்சிருக்க போல இருக்க. என்னம்மா? எனக்கு என்னமோ வெண்ணிலா சொல்றதுல தப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஆனா நீங்க ஏன் இதுக்காக இவ்ளோ கோவப்படுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. அது எனக்கே தெரியல. ஆனாலும் எனக்கு இந்த கோவம் இருக்கு. இன்னைக்கு நேரத்துல இல்ல, அது முந்தா நேரத்துல இருந்தே இருக்கு. அந்த கோவம் அப்படியே உள்ளிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது பொங்கி 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 இப்போ வெளியே வந்துருச்சு. மூஞ்ச பத்தியா அவளுக்கு? இந்த மூஞ்ச பார்த்தா கோவம் வர என்ன வரும்? மனுஷனை பார்த்தா கொஞ்சமாவது சுய புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தியாவது கேட்கணும். ரெண்டு கன்றாவையும் கிடையாது. வாய் மட்டும் காது வரைக்கும் நீளுது, அதுவும் கோணையா போகுது. ச்சே, இந்த பாரு, நீ சமைக்கவே வேணாம். உன் சமையல சாப்பிடுற தையெழுத்து எனக்கு கிடையாது. வெளியே 1000 ஹோட்டல் இருக்கு, போன்ல 1000 ஆப் இருக்கு. ஆர்டர் பண்ணன்னு வச்சுக்கோயேன், வந்து கொடுத்துட்டு போவான். 100 ரூபா டிப்ஸ் கொடுத்தா எனக்கு சல்யூட் அடிச்சுட்டு போவாங்க. அதை விட்டு கொழன்னு ஒரு சாம்பார் வைப்பேன், அதை நான் சாப்பிடணுமா? அப்படியா? அப்படி இருக்கிறவரை எதுக்காக என்னோட சமையல புகழ்ந்து பேசணும்? போய் அங்கேயே நேரா சாப்பிட்டுக்க வேண்டியதானே? நாங்க வெளியே ஹோட்டலுக்கு போய் கொரோனா வந்து கஷ்டப்படணும். நீ வீட்டுல ஜாலியா கால் மேல கால் போட்டு டிவி சீரியல் பாப்பேன். நான் எக்கேடு கேட்டு போனா உனக்கு பரவாயில்ல, அப்படிதானே? போங்க, போய் சாப்பிட்டு தான் பாருங்களேன். அப்பதான் தெரியும் பொண்டாட்டியோட அருமை என்னன்னு. என்ன அருமை எருமை? என்ன அருமை இப்ப நான் பாத்துட்டேன். வேண்டாம், இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். கை நீட்டி பேசுற நீ? ஏய், கை நீட்டா? யார பார்த்து கை நீட்டு? ஏய், உன்னை அப்படியே ஐயோ முத்து மாமா, என்னாச்சு மாமா? மாமா, ஐயோ முத்து மாமா, என்னாச்சு முத்து மாமா? ஐயோ முத்து மாமா, ஐயோ முத்து மாமா. ஐயோ, இப்ப வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. மொத்தத்தையும் இந்த டீப்பாய்க்கு எடுத்துருச்சு. போட்ட நாடகம் வீணா போச்சு. இது நடிப்பா? நான் கூட அதான் யோசிச்சேன், எவ்வளவு சண்டை வந்தாலும் வெண்ணிலா முத்து மாமாவை இப்படிலாம் பேச மாட்டாளேன்னு. நல்ல வேலை. வெண்ணிலா, ஏய் பேசாம இருக்கலே. முத்து மாமாக்கு வலிக்குதுன்னு சொல்லுதுல்ல. சண்டை போறமா நடிக்க கூட தெரியல, அப்புறம் எதுக்கு இந்த வேலை? சும்மா இருக்கலே. அது ஒண்ணும் இல்ல, அது சீன்ல ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டனா தீபாவை பார்க்கல. சப்பா நடிக்கும் போது பக்கத்துல டீப்பாவே வைக்க கூடாது. ஐயோ அம்மா. பேசாம இரு முத்து மாமா. அடிபட்டதும் அந்த இடத்துல செவந்து கண்ணி போயிரும். பயங்கரமா வலிக்கும்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோ. காலை மடக்க முடியாம போயிட போகுது. அமைதியா இரு. எண்ணெய் போட்டு தேய்ச்சி விட்டாதான் அந்த இடத்துல ரத்த கட்டை எல்லாம் போகும். சின்னதா டீ பாயில இடிச்சதுக்கு ரத்தம் கட்டிக்கோமா. பாத்தீங்களா, போட்டியில 2 பேருமே தோத்துட்டீங்க. யார் சொன்னாங்க தோத்துட்டாங்கன்னு? ஜெயிச்சிருக்காங்க. விளையாட்டுக்கு கூட அவங்களால சண்டை போட முடியாதுன்னு காமிச்சு 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. அண்ணி, ஒரு விஷயத்துல உங்களை பாராட்டணும். ஒரு மனைவியோட அருமை பெருமை வீட்டுக்குள்ள என்னன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டீங்க. இது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. மாமா, உங்களை பார்க்கும்போது உங்களை மாதிரியே இணை பிரியாத தம்பதிகளா வாழணும்னு ஆசையா இருக்கு மாமா. அதெல்லாம் விடுங்க, அது ஒருத்தர் புரிஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனையும் வராது. அது நடிக்கும் போது கூட அவளை அறியாமல எனக்கு ஒண்ணு அவ துடிக்கிறா, அவளுக்கு ஒண்ணு நான் துடிச்சு போயிடுவேன். அதுதான் அந்யூன்யம். எப்படியே இருந்தா புருஷ முண்டாட்டிக்குள்ளேயே எந்த பிரச்சனையும் வராது. வீட்டுக்குள்ளேயோ மகாலட்சுமி வரும். சண்டை போட்டோம் அவ்வளவுதான் போச்சு. ஜோதிலட்சுமி தான் வரும், மகாலட்சுமி வெளியே போயிடும். போதும் போதும் போதும், வலிக்குது. கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதான் மாமா. இப்பதான் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. இப்ப பார்த்தா ஒண்ணு சேர்ந்து நாடகம் அது இதுன்னு பேசிக்கிறாங்க. யாருக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு புரியலையே.
ஓவரால் சீனை போடுறானுங்க. இருக்கட்டும். மாமா இப்பதான் புரியுது, இதெல்லாம் உங்க தம்பிக்காக தானா? நீங்க உங்க தம்பியை ரொம்ப குறைச்சி எடை போட்டீங்க. தேவையில்லாம உங்க எனர்ஜி தான் வேஸ்ட். நோ 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 நோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. முயற்சி திருவினையாக்கும். ஏவிஎம் செட்டியாரே சொல்லியிருக்காரு, சிறுதுளி பெரு வெள்ளம். இதை யார் சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் உண்மை. எறும்பு ஊற ஊற பாறையே தெரியுமா. நம்ம முயற்சி பண்ணிட்டே இருப்போம். நீ மனசு விட்டுறாத. நெக்ஸ்ட் டைம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணலாம். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா வரும்னு தோணல. காலை பார்த்துக்கோங்க. இவன் அவசரமா பேசிட்டு போறா. சரி நீ விடு, போதும் போதும் போதும். சரி வா, ஒரு ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டனோ, நெக்ஸ்ட் டைம் கம்மி பண்ணிக்கிறேன். மெதுவா ஐயப்பா.